பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. ஓகே. ஜமீன்தார் அவர்களே, இன்னொரு கூத்து சொல்ல மறுத்துட்டு. என்னையாது? அந்த கிராமப்புறம் சீதா வீட்டுல அந்த அம்மாவும் பையனும் நம்ம பெரிய பையனை மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியா? அப்புறம் நான் போய் விஷயத்தை புட்டு வச்சு அப்புறம் அவங்க எண்ணத்தை மாற்றுறேன். இல்லன்னா ஊரு பூரா தம்பட்டா வச்சிருப்பாங்க. நம்ம பெரிய பையன் அவ்வளவு பிடிக்கிறாங்க. என்னையாது? ராஜுவனுடைய படிப்பு என்ன, அறிவு என்ன? அவன் இந்த பட்டிக்காட்டு பொண்ணை கட்டிக்கிறதாவது அவன் விரும்பினா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமாங்க, கோபால பத்தி கவலை இல்ல. ஆனா ராஜுவுக்கு நல்ல படிப்பும் அழகும் அந்தஸ்துள்ள பொண்ணு வேணும். அது கிடைக்கும். கருத்தான லேசான இடமா ராவ் பகுதூர் வீட்டு பொண்ணு கிடைச்சிருச்சு. பையன் செஞ்ச புண்ணியமே புண்ணியம். ஏதோ எங்க அப்பா விநாயகன் வில்லங்க சர்டிபிகேட் இல்லாம விவகாரத்தை பூரா வெறுன்னு முடிச்சுட்டான். பிரயாண ஆசதி உடம்பு கொடையுது. கொஞ்சம் அசதியா தூங்கணும். போயிட்டு வரட்டுங்களா? ராவ் பகதூர் அவர்களுக்கு உங்கள் மகளை ஜமீன்தாரின் அண்ணன் மகன் ராஜுவுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க போவதாக அறிந்தேன். உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபம். ஏனென்றால் ராஜு படிக்காதவன், முரடன், முன்கோபி, குடிகார். என்ன? ராஜு குடிகாரனா? படிக்காதவரா? அப்பா இரு இரு, மேல படிங்க. அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு உங்கள் அருமை மகளை பலி கொடுக்க போகிறீர்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். இப்படிக்கு உங்கள் குடும்பத்தின் நலனில் அக்கறையுள்ள யாரோ ஒருவன். பாக்கியலட்சுமி, அந்த பைய கைலாசம் தரகு வேலை நம்மகிட்டே காட்டிட்டான். எனக்கு என்னமோ அந்த மொட்டை கடதாட்டில நம்பிக்கையே இல்லை. நல்ல காரியம் தான், அதை கெடுக்கிறதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. இதையெல்லாம் நம்பாதீங்க. என்ன லட்சுமி, இவ்வளவு விளக்கமா எதிர்க்கும் போது எப்படி நம்பாம இருக்கிறது? எதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. அப்பா, நான் கண்டிப்பா அவரை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவர் படிக்காத காரணத்தினாலதான் என்ன பெண் பார்க்க வரத்துக்கு வெக்கப்பட்டு படிச்சு தன்னுடைய தம்பி அமைச்சிருக்காரு. கரெக்ட். ஏம்மா, அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தான் பாரு கோபாலு, அவன் உன்னை பிடிச்சிருக்கா? என்னப்பா அப்படி கேக்குறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பிரில்லியன்ட் சேப், நல்லா படிச்சிருக்கான். அவன் தான் அவனுக்கு தகுந்தவன். லட்சுமி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க. அவங்க பெரிய பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்களும் உங்க பொண்ணும் சின்ன பையனை விரும்புறீங்க. இது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? இத பாரு, எங்களுக்கு உங்க பெரிய பையனை பிடிக்கல. எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தா சின்ன பையன் பண்ணிக்கிட்டோம். இது உங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு இன்னைக்கே லெட்டர் எழுதுறேன். எப்படியாவது செய்யுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். மீனா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உங்க அம்மா இன்னும் திரேதாயுகத்திலேயே இருக்கா. அவ அப்படியே இருக்கட்டும், நமக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும். நீ போய் லெட்டர் பேட் கொண்டா. திருவாளர் ஜாமீன்தார் அவர்களுக்கு ராவ் பகதூர் வணக்கம். இவ்விடம் யாவரும் நலம். இதுபோல் அவ்விடம் யாவருடைய நலத்தையும் அறிய அவா நிற்க என் மகள் மீனாவை பெண் பார்க்க வந்த கோபாலையே என் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன். கதையே மாறுத. மேலப்படியா? உங்களுக்கு சம்மதமானால் உடனே முகூர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இல்லன்னா கல்யாணம் இல்லைன்னு அர்த்தம். ஜாமீன்தார் அவர்களே, நாம ஒரு வழியில போறோம். எங்க அப்ப விநாயகம் வேற வழியில எடுத்துட்டு போய் விடுறாரு. இப்ப இதுக்கு என்ன செய்யறது? பிள்ளைங்கதான் பதில் சொல்லணும். அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன். ராகுபோது ஒரு பெண்ணை தம்பியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அண்ணா, என்னது? நீ சும்மாரு. என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது என்ன? நீங்க சொன்னபடியே செஞ்சுடுங்க. என்ன நீ? அந்த பொண்ணு எக்கச்சக்கமா படிச்சிருக்கு. உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் சைடு வாங்குறீங்க? ஜெயிலன்ஸா இருங்க. இதெல்லாம் நடக்காதியா? அப்போ ஒண்ணு செய்யுங்க. என்ன? நீங்க முதல்ல அந்த கிராம போன கல்யாணம் பண்ணிக்கோங்க. பெரிய தம்பிக்கு மெதுவா பாத்துக்கலாம். அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும்ங்கிறதுக்காக நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இப்ப அண்ணனுக்காக நான் எப்படி செஞ்சுக்கிறது? உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கேஸ் 1000 நடத்தி வச்சிருக்கேன் நான் அண்ணனை ஒதுக்கிட்டு. ஏன் என் கேஸ் அப்படித்தானே? ஏய்யா, வேற யாரும் படிச்ச பண்ண இல்லையா?
என்ன ஜாமீன்தார் அவர்களே, நீங்களே இப்படி பேசுவீங்க? படிச்ச பொண்ணுக்கு படிக்காத பையனு கொடுக்கணும், படிக்காத பையனுக்கு படிச்ச பொண்ணு கொடுக்கணும். கிளாஸ் பண்ணாதான் எல்லாருக்கும் படிப்பு வரும். ஒரே கேணியில தண்ணி இருந்தா உலகத்துக்கே போதுமா? என்ன இருந்தாலும் பட்டதாரியான ராஜுவுக்கு பட்டிக்காட்டு பெண்ணைய கல்யாணம் பண்றது. என்ன பத்தி கவலைப்படாதீங்க சித்தப்பா. எப்படியாவது கோபாலுடைய கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும். அதுதான் எனக்கு வேண்டியது. தம்பி, உன் பெருந்தன்மைய பாராட்டுறேன். நல்ல வேலை. ஆமா, அந்த கிராம பொண்ணு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சித்தப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருந்து அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப வேண்டான்னு சொல்லிட்டான். என்னமோ ஏதோ நினைச்சிட்டு மத்தவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அதனால பாவம் அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கப்படும். அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது பாருங்க. அதனால்தான் சொல்றேன் சித்தப்பா. நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா இந்த மாறுதலுக்கு அந்த கிராமத்து பெண் வீட்டுக்காரங்க சம்மதிக்கணுமே. அத நான் பாத்துக்கிறேம்மா. நம்ம சம்பந்தம் எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பவே போய் 100 ரூபாய் செலவு பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பெரிய தந்தி அடிச்சு முடிச்சிடுறேன். நீங்க மத்த வேலையை கவனிங்க. பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்களே. சொந்த ஊரு எந்த ஊரு, உண்மையான வயசு என்ன? ஏன் கல்யாண வீட்டுல சாப்பிட்டு போறதானே? பரவாயில்ல. அதற்கு நீங்க யாரு? நான் வந்து ராபோதர் வீட்டுல இருக்கிறவன். அவங்க சொந்தமா? இல்ல, அவங்க வீட்டுல சமையல்காரன். சமையல்காரன்ல சமையல் இருந்து சகலத்துக்கும் ஐஎம்ஏ பிரைவேட் செக்ரட்டரி. அப்படின்னா எங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க அப்பாவா யார்? எங்க அப்பா தான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணிருக்காரு. பிரேக் இல்லாம பேசுற புரோக்கர் கைலாசத்து பகவானு. அதான் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. தப்பா இல்ல. என்னது அதுக்குள்ள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சீங்களா? அதுக்குள்ள கிண்டல் பண்றேனா? அப்படின்னா ஏதோ பெற்று நிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ஐயோ சரியாதனமா குடும்ப சமேதரா வாங்கணும் பத்திரிக்கையில போட்டாச்சு. அங்க போய் உட்காருங்க ஐயா, அங்க போய் உட்காரு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். மீனாவுக்கு இதுவரை பள்ளிக்கூடத்தையும் படிப்பையும் தவிர குடும்பத்தையும் உலகத்தையும் பத்தி எதுவுமே தெரியாது. ஒரே பெண்ணானதுனால அவளை நாங்க செல்லமா வளர்த்துட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்துட்டாங்க. அதையெல்லாம் உன் தங்க மாதிரி கவனிச்சுக்கணுமா? அம்மா, இந்த வீட்டுல எங்க 2 பேருக்கும் ஒரு தாய் கிடைச்சதே நாங்க செய்த பாக்கியம். நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் மீனா என்னுடைய தங்கையே. அது ஒன்றே எனக்கு போதுமா? சரி, எழுந்துருங்கப்பா. என்ன வீணா, இதெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? எல்லாம் நான் சுட்டதுதான். முதல்ல உங்க முகத்தை பார்க்கறதுக்கு பதிலா இந்த புலியோட முகத்தை பார்த்துட்டு பரவாயில்ல. இல்ல, இத போல கொடிய மிருகங்களுடைய தோட்டத்தை பார்த்து பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசுல பயங்கிறது இல்லாம போயிடும். இதெல்லாம் இங்க ஏன் இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லை. சரிதாம்போ, வீட்டுக்கு அழகு பொம்மையும் பூத்தொட்டியும் மட்டுமில்ல, புலித்தலையும் மான்கொம்பும் கூட அதிக அழக கொடுக்குங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து. என்ன பாக்குறேன்? பழம் பாலெல்லாம் சாப்பிடு. பால் கொச்சு
புடி குடிச்சு இந்த சீதா சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஏன் நீயே தான் முதல்ல சாப்பிட? நீங்க சாப்பிட்ட மிச்சம் தான் எனக்கு. சீதா சீதா, இயற்கையா அமைஞ்சிருக்கிற உன்னுடைய அறிவும் அழகும் என்னவோ அடிமையாக்கிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க. நான் தான் உங்களுடைய அடிமை. என் ஆயுள் பூராவும் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. கலசத்துல வச்ச கார்த்திகை தீபம் மாதிரி நீ பிரகாசிக்கிற. அருணோதயத்துக்கு முன்னால் அகல் விளக்கின் பிரகாசம் எம்மாத்திரம். அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்தவுடனே முதல்ல நான் பார்க்க ஆசைப்பட்ட இடம் எது தெரியுமா? எது? இரும்பு பட்டி வச்சிருக்கிற அறையா? இல்ல, இப்ப இந்த வைர நகையெல்லாம் வச்சிருக்காங்களா அந்த பீரவை? அதுவும் இல்ல. அதுவும் இல்லைன்னா அப்புறம் நம்ம வீட்டுல என்ன இருக்குது? சமய கட்டு தான் இருக்கு. நோ நோ, லைப்ரரி ரூம். லைப்ரரி ரூம். லைப்ரரி புத்தகம் வைப்பாங்களே. ஆமா, அதுக்கே அது அண்ணன் அந்த பிரச்சனையில இருக்குது. ஏன் உங்களுக்கு தனியா லைப்ரரி கிடையாதா? அப்போ உங்க அண்ணன் கிட்ட இருந்துதான் அவ்வளவு புத்தகத்தையும் வாங்கி படிச்சீங்களா? நான் வாங்கி படிக்கிறேன். அண்ணன் புத்தகத்தை அண்ணன் தான் படிக்கேன். கேள்வி போதும். சொல்லுங்க, நீங்க லைப்ரரி வச்சிருக்கீங்கல்ல? என்னடா இது வம்பு? அதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இல்ல. அதோ அதுதான் என்னோட லைப்ரரி. வேட்டையில ராஜாத்தான், ஆனா படிப்புல தான் கோட்டை. ஆமா, எங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்கு. நான் 5ஆம் கிளாஸோட நிறுத்திக்கிட்டேன். நான் என்ன செய்வேன்? பள்ளிக்கூடத்துக்கு தினம் போறதும் வர்றதுமா தான் இருந்தேன். படிப்பு நம்ம கூட ஒத்துழைக்கல. ஆனா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இங்க இருக்கு. அப்படின்னு நீங்க பெண் பார்க்க வந்தப்ப என்ன கேட்ட கேள்வி இல்ல? அது நானா கேட்டேன்னு நினைச்சியா? எனக்கு மஞ்சள்ல இருந்து அரப்பு வரைக்கும் எழுதுற மளிகை சாப்பிட்டாதான் தெரியும். அந்த சாப்பிட்டாவை எழுதி கொடுத்தது எங்க அண்ணன். போதும், என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்க. நானும் உன்னை மோசம் பண்ணிட்டதா சொல்றேன். வேற யாரு? படித்தவர் போல நடித்து என்ன மயக்கிறது யாரு? கவர்ச்சியான இலக்கிய மாளிகையில் அதன் தலைவனோடு கைகோர்த்து காவிய வாழ்க்கை நடத்தணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த என்ன கல்வி வெளிச்சம் இல்லாத ஈட்டறைக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்களேனா? கோமேதகத்தோட சேர கூழாங்கலுக்கு என்ன அருகது? என்ன கல்யாணம் செய்துக்க உங்களுக்கு என்ன யோகிதை? நானா உன்னை பலவந்தமா கல்யாணம் செய்துக்கலையே. எங்க அண்ணனுக்கு உன்னை பெண் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஆனா உங்க அப்பா தான் உன்னை எனக்கே கல்யாணம் செய்து கொடுப்பேன்னு லெட்டர் போட்டார். நீங்க படிக்காதவரும் முன்னாலே சொல்லியிருந்தா எங்க அப்பா அப்படி எழுதுவாரா? ஏன் மறைச்சீங்க? மறைக்கலையே, நான் படிக்காதவன்னு தான் ஜாடையா சொன்னேன். ஆனா நீயும் உங்க அப்பாவும் தான் அதை ஏதோ தமாஷா எடுத்துக்கிட்டீங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. படிக்காதவருங்கிறத பல விதத்துல நிரூபிக்கிறீங்க. நான் படிக்காதவங்கிறது உண்மைதான். ஆனா நீ என் மேல ஏதேதோ பழி சுமத்துறப்பா, அதெல்லாம் பொய் மீதா, சுத்த பொய். போதும், என் வாழ்க்கை அநியாயமா பாழா போச்சு. சாகுபவசி ரங்கத்துறை பெற்று வளர்த்து பிஏ வரைக்கும் படிக்க வச்ச அந்த மீனா செத்துட்டா. தயவு செய்து நீங்க இருந்து போயிடுங்க. இப்ப நீங்க போறீங்க, இல்ல நான் போகட்டுமா? சீதா, ராமாயணத்துல ராமர் வாலிய மறைஞ்சிருந்து கொன்னதை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன இருந்தா ராமனுடைய பெருமைக்கு அது ஒரு இருக்குதாங்க. லக்ஷ்மணனை பத்தி? அவர் ஒரு கர்மவீர். தாய் தந்தை மனைவி மாளிகை எல்லாம் மறந்து அண்ணனுடன் காட்டுக்கு போனார். என்னங்க, உங்க தம்பி கூட லக்ஷ்மணர் மாதிரி உங்க மேல அளவு கடந்து அன்பு கொண்டவரானே? ஆமா சீதா, உண்மையிலே என் தம்பி என் மேல உயிரியே வச்சிருக்க. ஏண்டா அப்போ ஊர் வரமாட்டேங்கிற? என்னங்க பண்றது? உங்களுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா சின்னம்மாவுக்கு பிடிக்கல, சின்னம்மாவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கல, உங்க 2 பேருக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பைய கைத்தடின்னு சொல்றான். அதுவும் இல்லாம இப்போ கல்யாண வயசு, மோகினி மிரிக்கிற வயசு, முட்டை விடுற பக்குவம், மூக்கு சிவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்தோன் சாயப்புள்ள சொல்லிட்டாருங்க. அதனால ஒரு ரீசர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறோங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க.
பண்ணுங்க பண்ணுங்க, என்ன காசா பணமா ஆசீர்வாதம் தானே. ஏன்னா அவனும் ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு வந்துட்டு பச்சையா கேட்கிறான். காலகாலத்துல பண்ணலன்னா கண்ணா அப்படின்னாலும் நடப்பானுங்க. அடுத்த கமிஷனுக்கு அச்சாரம் போடுறியா? நான் அச்சாரம் போடலன்னாலும் பெரிய முனிகால் நீங்க எனக்கு மாமூலா கொடுக்கறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்கள் மனதுக்குள்ள பூண்டு அவருக்கு கொடுக்க வேண்டியது குடுன்னு குத்துவானே. 200 ரூபாய் ஓடு மாட்ட 300 ரூபாய் ஆகும்னு சொன்னான். ஆமா ஆமா சொன்னான். அடே இந்த பணத்தை வச்சு முன் பக்கம் ஓட்ட மாத்திக்கங்க ஐயா. ஐயாவுக்கு பேரம் பிறந்த உடனே அதை சொல்லி பின்னால குறைச்சிக்கலாம். அது வேண்டாம் வேண்டாம், அந்த குறைவு இருக்கு. இந்தா வருங்காலத்தை வாங்கிக்க, ஒழுங்கா நடந்துக்க. நீங்க நம்ம வேலைக்கு வந்துட்டியா? இந்த ஒரு தானே இருப்ப. பாத்துக்கிறேன். அப்போ நாங்க புறப்படுறோம். சரி, போயிட்டு வரோம். போயிட்டு எங்க மீனா எங்க? தங்கச்சி முன்னாடியே கார்ல குந்திக்கிட்டு இருக்கு. ஆனா கூப்பிடுறா, சம்சாரம் பண்ணா வேணாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் சீதா. சரி வரேன். ராஜு, நீ புறப்படும். சீதா ஊருக்கு போனதை லெட்டர் போடுமா? ஆகிட்டாங்க. அப்ப நாங்க வர்றோங்க. கல்யாணத்தை அமோகமா நானும் விநாயகரும் இருந்து முடிச்சிட்டோம். இந்த இடத்துல 300 ரூபாய் இருக்கும் போல இருக்கு. இப்பவே கவனிக்கிறீங்களா? அப்புறம் வரதான் கவனிக்கிறீங்களா? வா சொல்றேன். மாப்பிள, என்ன பொண்ணாட நீங்க கூச்சப்படுறீங்களா? பி ஃப்ரீயா வரேன். இந்தாம்மா மாப்பிள்ளை கொடு. Wish you a happy married life. I heard that your husband is an MA degree holder. Meena, really you are a lucky girl. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச வராதுங்க. Oh, I'm sorry. Excuse me. ஏன் மானத்தை வாங்குறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கூடாதா? ரொம்ப நேரம்ங்கிறத காட்டிக்கணும் போல இருக்கு. வாங்க வாங்க. ஹலோ ஹலோ. மீட் மை ஹஸ்பண்ட். ஓ, ஆர் யூ a doctor or engineer or lawyer? He feels very shy. That's all. கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டாவது இருக்க கூடாதா? நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இன்னும் யாராரு சமாளிக்கணுமோ? கோமாளி 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 காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா. உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா. உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. உள்ளம் செய்த கோமாளித்தனத்தில் காதல் பிறந்தது. உள்ளம் செய்த கோமாளித்தனத்தில் காதல் பிறந்தது. காதல் செய்த கோமாளித்தனத்தில் ஜோடி சேர்ந்தது ஐயா. ஜோடி சேர்ந்தது. காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா. உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது.
அழுகிற கூட்டம் வாழ்கிற இடத்தில் சிரிப்பவன் கோமாளி. அறிவற்ற கூட்டம் அருகில் இருந்தா அறிஞனும் கோமாளி. படித்ததை எல்லாம் பயன்படுத்தாதவன் முதல் தர கோமாளி. ரொம்ப படித்தவன் போலே நடிப்பவன் உலகில் என்னாலும் கோமாளி. காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா. உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. கோமாளி 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 கோமாளி. யுடலி 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 யுடலிடி யுடலி 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 யுடலிடி யுடலி 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 யுடலிடி. காசுக்கும் பணத்துக்கும் ஆசை இல்லாமல் வாழ்பவன் கோமாளி. வரும் காலத்தை கையில் பிடித்துக் கொள்ளாமல் அலைபவன் கோமாளி. ஆசை இல்லாமல் திருமணம் செய்து துடிப்பவன் கோமாளி. ஆசை இல்லாமல் திருமணம் செய்து துடிப்பவன் கோமாளி. தினம் அடுக்கடுக்காக பிள்ளைகள் பெறுபவன் என்னாலும் கோமாளி. தினம் அடுக்கடுக்காக பிள்ளைகள் பெறுபவன் என்னாலும் கோமாளி. காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா. உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. கோமாளி 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 கோமாளி. என்ன மறுபடியும் எங்க பார்த்த ஆம்பளைங்க? எனக்கு தெரியாதுப்பா. என்னம்மா உனக்கு தெரியாம எங்க போனாரு? என்னங்க போய் பாருங்க. அப்பா என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீங்க வானத்துல கட்டி இருந்த கோட்டையெல்லாம் இடிஞ்சு தரமட்டமா போயிடுச்சு. யார படிச்சவரு பண்புள்ளவரு அறிவாளின்னு நாமெல்லாம் நம்பி இருந்தோமோ அவரு படிக்காதவர் மட்டும் அல்லப்பா, பயங்கரமான முரடு. அந்த மொட்டை கடதாசில எழுதிருக்கிற அத்தனை குணங்களும் அவர்கிட்டதான் இருக்கு. என்ன கோபால் முரடனா? படிக்காதவனா? ஆமாப்பா, அவங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்காரு. அவர் சொல்லி கொடுத்த கேள்வி எல்லாம் கேட்டுத்தான் நம்மள ஏமாத்திட்டாரு. இந்த கதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அவரே தான் சொன்னாருமா. அதுக்காக நீ அவர் ஏதாவது சொன்னீங்க? இங்க வந்ததுல இருந்து நான் ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் அதான் போயிருக்காரு. நீ சுமார், இந்த சூட்சம் உனக்கு தெரியாது. கோபால் நம்ம மீனாவை பார்த்ததும் நானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதனாலதான் மொட்டை கடைதாசி எழுதி அவங்க அண்ணனை பத்தி கெட்ட அபிப்பிராயத்தை நமக்கெல்லாம் உண்டாக்கிட்டாரு. மூட வாய. ஒரே பொண்ணு வந்து உங்க அப்பா அளவுக்கு மீறின செல்லம் கொடுத்து உன்னை பிஏ வரையில படிக்க வச்சுட்டாரு. நீ பீரோ நிறைய புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்க. இதை தவிர உலகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமா, ஏன்னா நீ உலகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்க பாரு. பாவம் மனசு உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கு. அதுக்கிட்டு போய் என்ன கத்துற? போமா ஒரு ரெஸ்ட். இத பாருங்க, மருவுக்கு வந்த மாப்பிள்ளை போச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற விஷயம் வெளியே வர்றதுக்குள்ள நீங்க பொண்ணை அழைச்சிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு அவரை நல்ல முறையா சமாதானப்படுத்திட்டு வாங்க. யாருகிட்ட இந்த வார்த்தையை சொல்ற? அந்த முட்டாள் என்ன ஏமாத்துறதோடு என் பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டான். அவன் வீட்டுக்கு வழி என்ன போக சொல்றியா? அதான் நடக்காது. அப்போ கல்யாணமான பொண்ணை வீட்லயே வச்சிருக்க போறீங்களா? ஆமா, அந்த கோபால் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறவரை உன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல நினைச்சு. கோபால், கோபால், நீ மட்டும் தனியாவா வந்த? மீனா எங்க? மீனா எங்கப்பா? வரலையே, ஏ ஏதோ பரீட்சை இருக்குதான், அதை எழுதிட்டு வரேன். அம்மா, நீயாவது 2 நாளைக்கு இருந்துட்டு வரக்கூடாதா? உனக்கு என்ன அவசரம்? நமக்கு அந்த ஊர் ஒத்துக்கலைங்க. ஒரு அலாதி பிறகு. மங்களம், ராஜுவும் சீதாவும் இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு நாளைக்கு காலையில வரதா லெட்டர் வந்து. அப்படியா? அவங்க அப்பே தகரட்டப்பா தரகரு எங்க போயிட்டு, ஹலோ, how are you, how do you do? doing well. come on, please. குடுகுடுப்புக்காரன் பாஷையில பேசுறேன். மரத்தடியில நிக்கிறேன். ஐயா, பக்குவமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இந்த இடத்த வாங்கலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு நிக்கிறேன். எடுத்து வாங்கறதுக்கு உங்ககிட்ட எதிரா பணம்? ஐயா,
நீ என்ன நினைக்கிற? காவி வேட்டின்னு நினைச்சியா? இந்தாயா 1,00,000 ரூபாய்க்கு அதிபதியா 1 lakh. எங்க பேங்க்ல இருக்கிறத சொல்றியா? அட என்னய்யா நீ, நான் சின்ன பையனா இருக்கிறேன், எனக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னு சொல்லி எங்க ஐயா 1,00,000 ரூபாய் இன்சூர் கம்பெனில போட்டு கல்யாணத்துக்கு மறுநாள் அவன் கையில குடுங்கடான்னு போயிருக்காரியா. அப்போ ராவ் பகதூர் வீட்டுல என்னய்யா நீ, ராவ் பகதூர் எங்க அப்பா ஒன்னா ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க ஐயா. இந்தாயா ராவ் பகதூர், இந்த பையனை பாத்துக்கன்னு எங்க அப்பா சாப்பிட காலத்துல கொண்டு வந்து விட்டாரு. அவங்க வீட்டுல ஐஎம்ஏ செக்ரட்டரி, ஆல் இன் ஆல் டாப் குக் இன் இம்பாசிபிள்யா. அப்படியா? சரி, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் ஐயா. நல்ல நாகப்பழம் மாதிரி கருப்பா ரெட்ட சடை போட்டுக்கணும். 12 வயசுல ஒரு பொண்ணு தேவையா? எதுக்கு? என் வாழ்க்கை துணைவியா வர்றதுக்கு கேக்குறீங்க? அது நம்ம கிட்ட இருக்க. போட்டோவை புரட்டு பாத்துறேன். போட்டோல இல்ல, முதல்ல உன்ன போட்டோ எடுக்கிறேன், எல்லார்கிட்டையும் காமிக்கிறேன். எதாவது பயப்படுது, எதாவது ஒதுங்குது, எதாவது ஒத்துக்குது. நமஸ்தே பையா. ஒரு பணக்கார போஸ்ட். ஏன்டி இது காவலா கடை? இது பையலாம் போஸ்ட். నేను వరంజి நீங்க మనసలాయల. ஐயோ இன்டர்நேஷனல் பாஸ் ஐயா. சைனா எல்லாம் படிச்சிருக்கேன். பல பண்ற பாஷா தெரியுது. நெல்லு நெல்லு. தேங்க்ஸ். நீடாமா இந்த வீட்டுக்கு லட்சுமி. கோபால், நீ எப்படா வந்த? நான் நேரத்தை வந்துட்டேனே. ஆமா, நீ எங்க? ஏதோ பரீட்சை இருக்கான், அது முடிஞ்சு அனுப்புறதா சொல்லிருக்கான். முதல்ல வந்து கலைச்சு வச்சோம். இதாமா ராஜனுடைய பூர்வீக வீடு. அதோ அந்த படத்தில் இருக்கிறது எங்க அண்ணன், அது அண்ணி. அவங்க 2 பேரும் சௌக்கியமாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்த வீடு. அதே மாதிரி நீங்களும் எந்த குறையும் இல்லாம இங்க இருந்து குடும்பம் நடத்தணும்னு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சீதா, நான் பக்கத்துல தாமா இருக்கேன். நீ வாசல்ல இருந்து கூப்பிட்டா போச்சு, ஓடி வந்துட்டு. குடும்பத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் ஏதாவது வேணும்னா சொல்லு. வேற ஒண்ணும் வேண்டாம். முதல்ல உங்க கையால விளக்கேற்றி வச்சு அப்படியே அடுப்பும் பத்த வச்சு கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுத்துட்டீங்கன்னா போதும். கேட்கல அப்படியே தெரியுமா? வா. ராஜு, அடிச்சு பண்ணுதான் உனக்கு மனைவியா வாய்க்கணும்னு நான் முதல்ல ஆசைப்பட்டேன். ஆனா இப்படிப்பட்ட பண்புள்ள பெண்ணு உனக்கு கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சித்தப்பா. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு மனைவி, வீடு, பசுமாடு இதெல்லாம் நல்லபடியா அமையணும்னா அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. நிறுத்திட்டு பாடு சீதா. உன்னை என் மனைவியை அடைஞ்ச அதிர்ஷ்டத்தோடு உன் பாட்டையும் கேட்கும்படியான பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்க கூடாது. பாடு சீதா. தன்னிலவு தேனிரைக்க தாழை மரம் நீர்களிக்க தன்னிலவு தேனிரைக்க தாழை மரம் நீர்களிக்க கன்னி மகள் நடை பயின்றே சென்றாள். இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள். கண்ணிலவு தேனிரைக்க தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடை பயின்றே சென்றாள். இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள். நெஞ்சமதில் அலை எழும்ப கஞ்சமலரடி கலங்க. நெஞ்சமதில் அலை எழும்ப கஞ்சமலரடி கலங்க. அந்தி அந்தி இடை துவள வந்தாள். அங்கு அந்தருள்ளம் தன்னை நினைந்து நின்றாள். நினைந்து நின்றாள். கண்ணிலவு தேனிரைக்க தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடை பயின்றே சென்றாள். இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள்.
தேனிரைக்க தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி